ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நீர் எங்களை கூட்டி சேர்த்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, 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 அல்லேலூயா, ஓசன்னா. தகப்பனே, இந்த நாள் முழுதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. உம்மை பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும், அற்புதம் செய்யும். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா
மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலுமே எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, ஆமே வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. கர்த்தர் செயலில் அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. ஆமே தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் அக்களிப்போம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்த துணியா உயர்த்துவே. உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர்,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க தேவரீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுதும் எங்களை வழி நடத்துவீர், ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. இந்த நாளிலே சந்தோஷமாய் குடும்பமாய் மனமகிழ்ச்சியுடன் ஆண்டவர் எல்லாரும் காணப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்த, ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பமாக ஆராதிக்க முடியாமல் தடைப்பட்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரை குடும்பமாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தில் இணைக்கப்படுகிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் உண்டு, ரட்சிக்கப்படாத மனைவிமார்கள் உண்டு, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் உண்டு, ரட்சிக்கப்படாத குடும்ப உறவுகள் உண்டு. இவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக சபைகளிலே ஆராதனையில் இணைக்கப்பட ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சத்தியம் வெளிப்பட்டு எல்லாரையும் கர்த்தர் நீர் வேலியடைத்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குடும்பமாக சபைக்கு போக முடியவில்லையே, குடும்பமாய் ரட்சிக்கப்பட முடியவில்லையே, இன்னும் எங்கள் குடும்பத்திலே முழுமையான ரட்சிப்பு வரவில்லை என்று காத்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் முழுமையான ரட்சிப்பை கொடுத்து குடும்பமாய் ஆலயத்துக்கு சென்று உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் எங்கள் சபை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு தகப்பனாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே கணவனாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் வேலி அடைக்கிட்டு பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அவர்கள் ஆவியிலே ஆண்டவரே நீர் நல்ல விடுதலை தரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல விடுதலை நீர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் பலத்திலும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. வேலி அடைங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. வேலை ஸ்தலங்கள்ல ஆண்டவரே எல்லா இடத்திலும் தேவனுடைய பாதுகாப்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவிக்குரிய சோர்வுகளை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லாவித பிசாசின் கிரியைகள், சோதனைகள் ஆண்டவரே, நினைவுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே முற்றிலுமாய் நீக்குங்கப்பா ஆண்டவரே. உம்மோடு இணைகிற இணைப்பில் ஆண்டவரே, உம்மோடு ஆண்டவரே ஆவியில இன்னும் பலப்பட ஆண்டவரே, உம் மீது இன்னும் வாஞ்சையா இருக்க ஆண்டவரே, உம்முடைய அன்பின் மீது இன்னும் வாஞ்சையா இருக்க ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பன்மார்களையும் ஆண்டவரே கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இன்னும் அவர்கள் ஆவியிலே வளர்வதற்கு ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ந்து பெருக ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா பிரயாணங்கள் மத்தியில் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சபை குடும்பங்களை முற்றிலுமாய் கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவன் ஞானத்தினால கர்த்தர் மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பலத்தினால மறைத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எல்லா வித நாச மோசங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவருடைய கரம் செம்மையான வழியிலே நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, பொல்லாத சூழ்நிலைகளுக்கு, மனிதர்களுக்கு ஆண்டவரே, பலவீனங்களுக்கு, வியாதிகளுக்கு ஆண்டவரே எல்லாவற்றுக்குமே தேவனாகிய கர்த்தர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பன்மார்களையும் கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. சபை முழுவதையும் ஆண்டவரே ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் ஆண்டவருடைய சமூகம் முன்பதாக செல்லட்டும் ஆண்டவரே. கோடனாளவைகளை செவ்வையாக்குவேன் என்றது போல ஆண்டவரே கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வேலி அடைங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆன்லைனில் இதை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் முழுவதும் கானாவூர் கல்யாண வீட்டில் தேவன் செய்த அற்புதங்களை குறித்து ஒவ்வொரு நாள் காலையிலும் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் அந்த வீட்டில் எப்படி அற்புதங்களை செய்தார், எப்படி அந்த குடும்பத்தில் கிரியைகளை நடப்பித்தார், அதற்காக அந்த வேலைக்காரர்கள் முயற்சி எடுத்த காரியங்கள் என்னென்ன
என்றெல்லாம் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலும் அதே வேத பகுதியிலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நாம் வாசித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை துவங்க போகிறார். அந்த ஊழியத்தில் அவர் செய்ய போகிற ஃபர்ஸ்ட் மிராக்கிள், முதல் அற்புதம், அந்த முதல் அற்புதத்தை ஆண்டவர் குருடருக்கு செய்திருக்கலாம், அல்லது ஊமையாய் இருக்கிறவர்களுக்கு செய்திருக்கலாம், அல்லது மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பியிருக்கலாம். ஆனால் இப்படி எந்த விதத்திலும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யாமல் இந்த திராட்சைப்பழத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட இந்த அற்புதத்தை அவர் செய்ய காரணம் என்ன? He chose a fruit. பல பழங்கள் இருக்கிறது, அதோடு சம்பந்தப்படுத்தின ஏதாவது ஒரு அத்திப்பழம் இருக்கிறது, அல்லது வேதத்தில் சொல்லப்பட்ட பல கனிகள் இருக்கிறது, மாதுளை இருக்கிறது, இதோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு அற்புதத்தை அவர் செய்திருக்கலாம். ஆனால் he chose a fruit, ஒரு 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 பழத்தை, திராட்சை பழத்தை தெரிந்தெடுத்து அவர் இந்த அற்புதத்தை செய்வதற்கான காரணம் என்ன? அதுவும் ஒரு கல்யாண வீட்டில் இந்த அற்புதத்தை செய்ய காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதவசனம் மிக அழகாக போதித்திருக்கிறது. சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இந்த கானாவூர் கல்யாண வீட்டையும் இந்த திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்கிற இந்த வார்த்தை எப்படி நாம் இணைப்பது? ஏனென்றால் முதலில் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட அந்த ஏவாள் ஒரு திராட்சை கொடியால் இருந்தாள். She was a grape vine. அவள் ஒரு திராட்சை, ஒரு கொடியை போல, திராட்சை பழத்தை போல அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சிருஷ்டித்திருந்தார். இனிமையை கொடுக்க வேண்டியவளாக, குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியவளாக ஆண்டவர் அவளை வைத்திருந்தார். ஆனால் இந்த முதல் திருமண வாழ்க்கை, the first wedded life, ஏதேன் தோட்டத்தில் அது உடைந்து போனது. சர்ப்பம் உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுத்து போட்டது. பிசாசான உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணி சந்தோஷமா இருந்த அந்த குடும்ப உறவை அவன் முறித்து போட்டான். இதையெல்லாம் மனதில் வைத்திருந்த இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல முதலாவது தவறு நடந்ததோ அந்த இடத்திலே தான் சரிப்படுத்த வேண்டும் என்று இயேசு தீர்மானித்தபடியினாலே ஒரு குடும்ப உறவு ஆரம்பிக்கப்பட்ட அந்த இடத்திலே சென்று அவருடைய முதலாவது அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கும் இந்த கால வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்ப உறவுகளிலே இனிமைகள் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மனைவியானவள் திராட்சை கொடியை போல் இருக்க வேண்டியவள், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ருசி குறைவுபட்டிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ருசியை கொண்டு வர உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன். நான் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர உண்மையுள்ள தேவன். அந்த குடும்பத்தில் சென்று அவர் மகிமை வெளிப்படுத்தினார். God revealed his glory in a family life. ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில மகிமை வெளிப்படுத்துவாராக. இந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த குடும்ப உறவுக்குள்ளாக இயேசு மகிமை வெளிப்படுத்த ஒரே ஒரு ரீசன் தான் இருந்தது. வேதவசனம் சொல்லுகிறது, 3ஆம் நாளிலே கலிலேயா கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இயேசுவை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் இயேசுவை அவர்கள் அழைத்து
முன்கூட்டியே இயேசுவை அழைப்புதல் கொடுத்து, ஆண்டவரே நீர் என் குடும்பத்திலே வாரும், நீரே என் குடும்பத்திலே முதல் பலனானவர், நீரே என் குடும்பத்திலே முதல் பேரானவர், நீரே என் குடும்பத்திலே முதலானவர் என்று சொல்லி எந்த குடும்பத்திலே அவரை முன்னிறுத்தி அவரை மேன்மைப்படுத்தி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவரை வைத்து ஆராதிக்கிறார்களோ அந்த குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். தம்முடைய மகிமை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். இந்த காலவேளையில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய ரொம்ப எளிமையான காரியம், இயேசுவை அழையுங்கள். இயேசுவை அழைத்து, ஆண்டவரை நீர் என் குடும்பத்திலே வாசம் செய்யும், நீர் என் குடும்பத்திலே தங்கியிரும், என்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா குறைகளையும் பிரச்சனைகளையும் நான் உம்மிடத்தில் வந்து சொல்வேன் ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவிடத்திலே போய் சொல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த நாளில் இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க, காணாம ஒரு கல்யாண வீட்டில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் குடும்ப உறவுகளிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் நீர் அற்புதம் செய்கிற கர்த்தர், நீர் விடுதலை தருகிற கர்த்தர். இந்த குடும்பங்களில் அற்புதங்களை செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து மேன்மைப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினால வழிநடத்தி ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை பெரிதான இரக்கங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் கட்டளையிட்டு குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா குடும்ப உறவுகளிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். தேவ மகிமை பெரும் மழையா மழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். துயாவி என்னை அனலா என்றும் நீரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவ மகிமை பெரும் மழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலா என்றும் நீரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. தேவமதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். எல்லாரும் கரங்களை வைத்து பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டா தடைகளும் வழிவிடுமே. உம்மாவி ஊற்றப்பட்டா தடைகளும் வழிவிடுமே. கண்ணீர் கவலைகள் யாவை சந்தோஷமா மாற்றிடும் உம் பிரசன்னம். கண்ணீர் கவலைகள் யாவை சந்தோஷமா மாற்றிடும் உம் பிரசன்னம்.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக. திராட்சை பழமாய் இருந்த குடும்ப உறவுகள் பிசாசானவருடைய தன்மையை கெடுத்து தண்ணீரை போல மாற்றினாலும் அந்த தண்ணீரை கூட, மகிமை இழந்த அந்த மனுஷ வாழ்க்கையை கூட, அந்த குடும்ப உறவுகளை கூட என்னால் மீண்டும் அந்த திராட்சை பழத்திற்கான ருசியை விட அதிகமான ருசியை என்னால் கொடுக்க முடியும் என்று நிரூபித்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, அந்த உண்மையான தன்மை இழந்த அந்த திராட்சை பழத்தை காட்டிலும் ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி நீர் மனித வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த போல இன்னும் மனித குலத்தில் நீர் படைத்த அந்த உண்மையான சிருஷ்டிப்பிலிருந்து மகிமை இழந்து கீழே விழுந்த அநேக ஜனங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை காண்பித்து, உம்முடைய வல்லமையை காண்பித்து, உம்முடைய மகிமையை காண்பித்து, தண்ணீரை போல இருக்கிற குடும்ப வாழ்க்கையை மீண்டும் திராட்சை பழத்தின் கொடுத்த அதிகமான ரசத்தை, ருசியை கொடுத்து என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, காத்துக்கொள்வீராக. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை வேலி அடைத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்று சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமென். Have a blessed Sunday. God bless you.